பிரேக் டவுன் தமிழில் விடாமுயற்சி. அஜித் அவர்கள் பில்லாங்கிற ஒரு தமிழ் ரீமேக் படத்தில் நடித்தார். அந்த படத்தில் அஜித் அவர்களுக்கு என்ன மாஸ் இருக்கணுமோ அந்த மாஸ் இருந்துச்சு. ரொம்ப இடைவெளிக்கு அப்புறம் திரும்ப ஒரு ரீமேக் படத்தில் நடிக்கிறாரு. இந்த படம் எப்படி இருக்கும்? பிரேக் டவுன் அப்படிங்கிற படம் எப்படி இருக்கு? அந்த படத்தில் எதை பிடிச்சி அஜித் அவர்கள் இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார்? பொதுவாக அஜித் அவர்களை பற்றி தெரியும், ஒரு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் ஒரு ஆக்ஷன், ஒரு ஸ்டைலிஷான படங்களை சூஸ் பண்ணி நடிப்பார். அந்த வரிசையில் இந்த படம் பிரேக் டவுன் படம் அவரை எந்த விதத்தில் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்னு நமக்கு தோணுச்சு. அதனால இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அலசி ஆராய்ஞ்சு தேடி கண்டுபிடிச்சு இந்த படத்தை பார்த்தோம். ரொம்ப பழமையான படம், கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள ஒரு படம். 1997 ஏதோ வந்த படம். இந்த படத்துல என்ன புதுமை இருக்கு? இந்த படத்தை எதனால சூஸ் பண்ணாரு அஜித் அவர்கள் சூஸ் பண்ணாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். பிரேக் டவுன் படத்தோட கதை என்னன்னா, 2 புருஷன் பொண்டாட்டி 2 பேர் ஒரு ஹோட்டல்லேருந்து கிளம்பி ட்ரிப்பு கிளம்புவாங்க. அந்த ஹோட்டலில் ஒரு டீம் அவங்கள வம்பு பண்ணோம். அதை அவங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. கண்டுக்காம இவங்க ஒரு ட்ரிப்பு போவாங்க. அதுதான் அஜர்பைஜான். இவங்க ட்ரிப்பு போயிட்டு இருக்கும்போது இடையில இவங்க வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்றோம். சுற்றி எந்த ஒரு வீடோ கடையோ எதுவுமே இருக்காது. அது ஒரு பாலைவனம். அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாம இருக்கும்போது இவங்களை வம்பு பண்ண அந்த டீம் இவங்க வண்டியை கிராஸ் ஆகி போகும். கிராஸ் ஆகி போற வண்டி கொஞ்சம் தொலைவில் போய் நிற்கும். இவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அவங்க அந்த வண்டியை அங்கே நிப்பாட்டி விட்டுருப்பாங்க. இவங்க ஹெல்ப் கேட்கறதுக்காக கொஞ்சம் அடுத்தடுத்து வர வண்டிகளை கை போட்டு நிப்பாட்டுவாங்க. எந்த வண்டியுமே நிற்காது. கடைசி ஒரு ட்ரக்கு வந்து நிற்கும். அந்த ட்ரக்கு நின்ன உடனே அந்த படத்தோட ஹீரோயினிய அந்த ட்ரக்கில் ஏற்றி நீங்கள் ஹோட்டல் போயிருங்க, நான் இந்த வண்டியை சரி பண்ணி நான் ஹோட்டல் வந்துடுறேன், ஹோட்டலில் நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்கில் ஹீரோயினியை ஏற்றி விட்டுருவாங்க. ஏன்னா அது ஒரு பாலைவனம், அங்கே சிக்னல் இருக்காது. இதுக்கு மேலே நின்னாச்சுன்னா இங்கே அதில் ஒரு சேஃப்டி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோ வந்து ட்ரக்கில் ஏற்றி விடுவார். ஏற்றி விட்டுட்டு அந்த வண்டியை சரி பண்ணி இவர் ஹோட்டலுக்கு போவார். ஹோட்டல் போய் ஹீரோயினை தேடும்போது ஹோட்டலில் ஹீரோயினி இருக்க மாட்டாங்க. அங்கே விசாரிக்கும் போது ஹீரோயினி வந்திருக்கவும் மாட்டாங்க. அப்போ இவருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்னடா இது, நம்ம ட்ரக்கில் ஏற்றி விட்டோம், இந்த ஹோட்டலுக்கு தான் வரவும் சொன்னோம், ஆனால் இன்னும் வந்து சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தேட ஆரம்பிப்பார். தேடி போகும்போது அந்த ட்ரக்கை கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சி அங்கே போய் அந்த டிரைவர்கிட்ட கேட்கும்போது அந்த டிரைவரு, நீ யாரா, உனக்கு என்னடா வேணும், என்னட்ட எதுக்குடா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வம்பெடுப்பார். இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன் போவார். போலீஸ் ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்லேயே அதில் நிறைய படங்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. குழந்தைகள், பெண்கள், நிறைய பேரை காணலை, அவங்க கொலை செய்தார்களா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியலை, அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோக்கள் வச்சுருப்பாங்க. ஹீரோவுக்கு பயம் கொடுத்துரும். ஹீரோ அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அங்கே இருக்க போலீஸ் இதெல்லாம் ஒரு பெரிய டீம், இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பேசுவாங்க. ஹீரோவுக்கு திரும்பவும் டென்ஷன் ஆகும். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வெளியில் வருவார். வெளியில் வரும்போது அங்கே ஸ்டேஷனை சுற்றி இருக்கிற அந்த இடத்துல உள்ள ஒரு பையன் வந்து ஹீரோட்ட சொல்லுவார், இது ஒரு பெரிய நெட்வொர்க்கு, இதை கண்டுபிடிக்கிறது வந்து சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு இடம் சொல்கிறேன், அந்த இடத்துல போய் பாருங்க, உங்களுக்கு ஒருவேளை உங்கள் ஆசை மனைவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுவாரு. அந்த இடத்துல போகும்போது அங்கே அவருக்கு பெருசாக எதுவுமே கிடைக்காது. அந்த பையன் சொல்லும் போது இன்னொன்று சொல்லியிருப்பான், இது வந்து ஒருவேளை உடல் உறுப்புகளை திருடி விற்கிற ஒரு பெரிய கேங்கா கூட இருக்கலாம், அதனால எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போங்க அப்படின்னு சொல்லுவார். இவர் அங்கே போவார். போகும்போது ஒன்றுமே இவருக்கு மாட்ட மாட்டாங்க, எதுவுமே கிடைக்காது, எதுவுமே தென்படாது. ஸோ இவர் அந்த
இடத்துக்கு போகும்போதே போலீஸ்காரங்க எல்லாம் தடுப்பாங்க. ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு தெரியும் அங்கே போனால் என்ன ஆகும், என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ இவர் தேடி போவார். தேடி போய் அங்கே எதுவுமே கிடைக்காது. திரும்ப வந்து போலீஸ்காரங்கள்ட்ட வம்பிழுப்பார். வம்பிழுத்துட்டு போலீஸ்காரங்க வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த திருடங்களை, இவரோட ஒய்ஃபை கிட்னாப்பர்ஸை தேடி போவார். இவர் சுற்றி சுற்றி தேடி இவரோட ஒய்ஃபை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. காணாமல் போன மனைவியை விடாமுயற்சியோடு தேடி கண்டுபிடித்த ஒரு ஹீரோவின் கதை. இந்த படம் பிரேக் டவுனுங்கிற படத்தை பார்க்கும்போது பெருசாக நமக்கு இது என்னடா இந்த படத்தையா ரீமேக் பண்ணுறாங்கன்னு தோணும். ஆனால் இந்த படம் வந்து தமிழில் மகிழ் திருமேனியோட வசனங்களில், அனிருத்தோட இசையில், அஜித்தோட நடிப்பில் ஒரு ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சு போச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அஜித் இந்த படத்துக்காக ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு. படத்தில் வர ஃப்ளாஷ்பேக் சீனுக்காக தன் உடம்பையெல்லாம் குறைச்சி அந்த ஃப்ளாஷ்பேக் சீனுக்காக சும்மா பழைய காதல் மன்னன் மாதிரி வந்திருக்காரு அஜித். அனிருத் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த டப்பா எடுத்து மியூசிக் போடுவாரோ அதே டப்பாவை இந்த விடாமுயற்சி படத்துக்கு எடுத்து இசையமைச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா படத்துக்கும் போடுறதை விட ரஜினி படங்களுக்கு ஸ்பெஷலாக போடுவார் அனிருத். அந்த ஹார்மோனியை போட்டு இந்த படத்தையும் யூஸ் பண்ணியிருக்காருன்னு நம்ம நம்பலாம். ஏன்னா வெளிவந்த 2 பாடல்களாக இருக்கட்டும், அந்த டீசரில் இருக்கிற இசையாக இருக்கட்டும், அனிருத் பின்னி எடுத்திருக்காரு. சினிமா ஃபோட்டோகிராஃபி ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு இணையாக, ஒரு ஹாலிவுட் திரைப்படத்துக்கு இணையாக எடுத்திருக்காங்க. மேக்கிங்காக இருக்கட்டும், விஷுவலாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருக்குது. அவங்க கொடுத்த ட்ரெய்லரில் அந்த படத்துக்கு எவ்வளோ ஹைப் ஏற்ற முடியுமோ அவ்வளோ ஹைப்பை ஏற்றிருக்காங்க. ப்ளஸ் நம்ம அஜித்குமார் அவர்களோட அந்த கெட்டப்பு கூட, ஃப்ளாஷ்பேக் கெட்டப்பு கூட ரொம்ப அருமையாக இருக்குது. வசனங்கள், மகிழ் திருமேனி அவர்களோட வசனங்கள் எல்லாருக்குமே தெரியும். தடம், தடையற தாக்க, மீகான், அவர் சுத்தமான தமிழ் வசனம் தான் எழுதுவார். அந்த வசனத்தில் நல்ல டெப்த் இருக்கும், வசனம் புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படத்தில் நிறைய வசனங்களை எதிர்பார்க்கலாம். ஒரு எண்ணெய் அறிந்தால், அஜித்தோட எண்ணெய் அறிந்தாலும் ஒரு விக்டர் எப்படி அஜித்தை சுத்த விடுவாரோ, ஒரு காக்கையில் டேனியல் பாலாஜி எப்படி கமலை சுத்த விட்டு வேடிக்கை பார்ப்பாரோ அதே மாதிரி ஒரு சுத்தல் விடுற கதை தான். அஜித்தை சுத்தலில் விட்டு வேடிக்கை பார்க்குற ஒரு டீமோட கதை தான். அஜித் தான் ஹீரோ. காணாமல் போன மனைவி வந்து திரிசா, ட்ரக்கை ஓட்டிட்டு வந்த வில்லன் நம்ம அர்ஜுனுக்கு ஒரு காதலி. இவ்வளவுதான் படத்தோட மெயின் கேரக்டர்ஸ். படத்தில் அஜித்துக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும், நம்ம இவருக்கு அர்ஜுனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். 2 ஃப்ளாஷ்பேக்குமே ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அஜித்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள், விடாமுயற்சியோட ஃபஸ்ட்டு சிங்கிள் சபரிக்கு, அந்த பாட்டு வந்து அஜித்தோட ஃப்ளாஷ்பேக் சீனில் வர பாடல் தான். இன்னும் நம்ம இந்த படத்தில் நிறைய முக்கியமான சீன்கள் எல்லாம் இருக்குது. அந்த படத்தில் எவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தோ அதை விட இந்த படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு படம் ரீமேக் பண்ணுறோம், அந்த ரீமேக் பண்ணும்போது அதே மாதிரி எடுக்காமல் அதில் எவ்வளோ மெருகூட்ட முடியுமோ அவ்வளோ மெருகூட்டி தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹாலிவுட் படம் தான் மகிழ் திருமேனி எடுத்திருப்பாரு. ஏன்னா இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு சிக்கல்களை தாண்டி இந்த படம் வருது. வெறும் 40 லட்சம் ரூபாயில் ரைட்ஸ் கிடைக்க வேண்டிய படம் இப்போ 10 கோடி ப்ளஸ் ப்ராஃபிட் ஷேர் அப்படிங்கிற ஒரு லெவலில் போய் நிற்குது. இவங்க விடாமுயற்சிங்கிற ஒரு டைட்டில் வச்சாங்க. கொஞ்சம் இவங்க சூதானமாக இருந்திருந்தால் அந்த லைக்காவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50 கோடிகள் லாபம் கிடைச்சிருக்கும் அதிகமாக. அதை இவங்க கோட்டை விட்டுட்டாங்க. அதெல்லாம் நம்ம விட்டுருவோம், இப்போ அதை பற்றி பேச வேண்டாம். ஸோ காணாமல் போன ஒரு மனைவியை அதே போல் அதே ஊரில் நிறைய இளம் பிள்ளைகள், இளம் குழந்தைகள், பெண்கள் எல்லாம் காணாமல் போயிருக்காங்க. இந்த டீமை தேடி கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. அதில் எவ்வளவு சுத்தல்கள்,
எவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸு, அந்த 2.5 மணி நேர கதையில் நம்மளை எவ்வளவு மகிழ்விக்க போகிறார் மகிழ் அப்படிங்கிறத பிப்ரவரி 6ஆம் தேதி பார்க்கலாம். நீங்கள் பிரேக் டவுன் படத்தை பார்த்துட்டு இதே மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிரேக் டவுனில் உள்ள கதை கருவை மட்டும்தான் இவங்க எடுத்திருப்பாங்க. ஹாலிவுட் தரத்தில் ஒரு கதையை கொடுத்துருப்பாங்கன்னு நம்பலாம். அஜித் அவர்கள் ஒரு ரீமேக் படத்தில் நடிக்கிறாருன்னா கண்டிப்பாக இந்த கதையை முழுசாக கேட்டிருப்பாரு, முழுசாக ஸ்கிரிப்டை படிச்சிருப்பாரு. அதில் நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு 15-16 நாட்கள் வெயிட் பண்ணால் இந்த படத்தோட ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிடும். எப்படி இருந்தாலும் தமிழ் சினிமாவில் ஒரு ஹாலிவுட் தரமான படம், அதில் அஜித் ஹீரோவை நடிச்சிருக்காங்கிறது தான் ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம், பார்ப்போம்.